வீடு ரொம்ப நீட் அண்ட் கிளியராக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. வசந்த் என்ன எல்லாம் 800 750 900 அந்த மாதிரி போடுறீங்க, எங்களுக்கு வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வேணும், அரை கிரவுண்ட் வேணும், அந்த மாதிரி ஆசைப்படுறவங்க இது கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வந்து பார்க்குறீங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ சீக்கிரம் அட்வான்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக இங்கேருந்து பார்க்கும் போதே அழகாக இருக்குது இந்த டேக். அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். இந்த கிரனைட்டுக்கும் இந்த லைட்டுக்கும் இந்த எஸ்எஸ் சாண்டிலுக்கும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. பெஸ்ட் ரைட்டு வசந்த்காக கூட கண்டிப்பாக பண்ணி கொடுத்துடலாம். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் லாங் கேப்புக்கு அப்புறம் நம்ம கூடுவாஞ்சேரி கார்டாவில் இருக்கக்கூடிய ஒரு ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கக்கூடிய வீடை உங்களுக்கு நான் சுற்றி காமிக்க போகிறேன். எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வீடு தான் இந்த வீடு. வந்து பார்த்தீங்கன்னா 1120 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க. நிறைய பேர் வந்து லேண்ட் ஏரியா கேட்பீங்க, வசந்த் என்ன எல்லாம் 800 750 900 அந்த மாதிரி போடுறீங்க, எங்களுக்கு வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வேணும், அரை கிரவுண்டு வேணும், அந்த மாதிரி ஆசைப்படுறவங்க இது கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அரை கிரவுண்டுக்கு ஒரு 80 ஸ்கொயர் ஃபீட் மட்டும் தான் கம்மி. 1120 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1550 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் கட்டப்பட்ட 3 BHK 3 டாய்லெட் டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க. வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு ஆக்குபையில் அவைலபிள் இருக்குது. DTCP அப்ரூவ்ட் லேண்டில் கட்டியிருக்கிறாங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 7 ஸ்டோன் பில்டர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டர் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. இந்த இடத்தோட லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் விரும்புகிற மாதிரி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். நம்ம கூடுவாஞ்சேரி இந்த காய்டாவில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நம்ம கூடுவாஞ்சேரி பெருமாட்டநல்லூர், கரெக்டாக நம்ம கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட்டில் ஆன் ரோட்டில் இருக்குது இல்லையா, வேலம்மாள் ஸ்கூல், நம்ம பெருமாட்டநல்லூர் வேலம்மாள் ஸ்கூலுக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு வரும். அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் 100 ஃபீட் ரோட்லேயே ஸ்டார்ட் ஆகி கன்னிவாக்கம் கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் 100 ஃபீட் ரோடில் போய் முடியுங்க. அந்த கார்டர் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் க்ரோத் இருக்கும். நான் இப்போ இந்த வீடியோ மூலியமாகவும் தெரியாத சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த கார்டில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்னிவாக்கத்துக்கும் தர்காஸுக்கும் இன்பிட்வீனில் அமைஞ்சிருக்குங்க. ஆக்சுவலாக அந்த பெருமாட்டநல்லூர் வேலம்மாள் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ரோட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. இங்கேருந்து கரெக்டாக 500 மீட்டர்ஸ் தூரத்தில் தர்காஸ் பஸ் ஸ்டாப் இருக்குங்க. பஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 118T. இங்கேருந்து உங்களுக்கு தாம்பரம் வரைக்கும் செல்லக்கூடிய பஸ். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீமா வித்யாலயா ஸ்கூல் இருக்குது, வேலம்மாள் வித்யாசிரம் இருக்குது, SRM பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது இந்த காய்டாரில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா GST போயிட்டீங்கன்னா உங்களுக்கு SRM இன்ஜினியரிங் காலேஜ், SRM ஹாஸ்பிட்டல், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ், நான் படித்த கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே இந்த காய்டாரில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த காய்டாரில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறைமலை நகர் வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது. கரெக்டாக நம்ம காயர்மேட்லேருந்து உள்ள கழிவந்தப்பட்டு போகிறோம் இல்லையா, அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறைமலை நகர் ஸ்டார்ட் ஆகிடும். மறைமலை நகர் வேலம்மாள் ஸ்கூல் கூட இருக்குது. அது நிர்வாக ரீதியாக மறைமலை நகர் கீழே வருது. இது மட்டும் இல்லாமல் இந்த காய்டாரில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் கூடுவாஞ்சேரி இந்த காய்டாரில் வீடு பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடு ரொம்ப நீட் அண்ட் கிளியராக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. வாங்க வீடு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராஜெக்ட்டுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு எல்லாமே ஒரே மாதிரி தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே ஒரே பிளான் தான். பேலன்ஸ் 2 வீடு வந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் சீக்கிரம் வந்தீங்கன்னா கிராப் பண்ணிக்கலாம். அந்த ஒரு வீடு கூட ஏதோ பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலாக இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வந்து பார்க்குறீங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ சீக்கிரம் அட்வான்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஃப்ரண்ட் எலிவேஷன் ரொம்ப நீட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. 24 ஃபீட் ரோட் மேலே இருக்குது இந்த வீடு. ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 20 அடி இருக்குங்க. 20 அடிக்கு 56 அடி சைஸு. ஃப்ரண்ட்டில் ரேம்ப் இருக்குது. உங்களுக்கு ஒரு 3 ஸ்டெப் மேலே ஏறி வர மாதிரி இருக்குது. 2 கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கார் பார்க்கிங், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கவர்ட் கார் பார்க்கிங்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். வீடியோஸ் ரெகுலராக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு இது தெரியும். எப்பயுமே வீடு கொஞ்சம் உள்ள தள்ளி கட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரண்ட் எலிவேஷன் அழகாக பண்ணலாம். ஃபியூச்சரில் உங்களுக்கு பக்கத்தில் வீடுகள் வந்தாலும் காத்தோட்டம் அடி வாங்காது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் நல்லா உள்ள தள்ளி வீடு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கார்டன் ஸ்பேஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் போர் இருக்குது, செப்டிக் டேங்க் இருக்குது, 3 ஃபேஸ் EB லைன் இருக்குது, சோக் பீட்டும் இருக்குது. வீட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 சைட் செட் பேக் விட்டுருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட், லெஃப்ட் அண்ட் பேக் சைடில் இடம் விட்டுருக்காங்க. லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங், வடக்கு பார்த்த மாதிரி வீடு. மெயின் டோரும் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங் தான். மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடை வாங்கினாங்க இல்லையா, அவங்க வந்து எங்களுக்கு ஸ்பெஷலாக நாங்கள் வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வரோம், ஏதோ அவங்களோட ஃப்ரெண்ட் இருக்காங்களாம், அந்த மாதிரி வெளியில் பண்ணி நாங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறோன்னு சொன்னனால இன்னும் மாட்டாமல் இருக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் எல்லாம் மாட்டிட்டாங்க. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டர் சுவிட்ச்லாம் இருக்குது. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் கம் டைனிங். இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த லிவிங் கம் டைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1 சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. கொசு ஒலியோடு இருக்குது. தனியாக மாட்டில் இந்த UPVC விண்டோலேயே அட்டாச்சாக வர மாதிரி வாங்கியிருக்கிறாங்க. 1 சைடு வாலில் டிசைனாக பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்க அழகாக இருக்குது. ஸ்டார் கேஸில் நீங்கள் பாருங்களேன். ஸ்டார் கேஸில் ஃப்ளோரில் கிரனைட் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா SSல இருக்குது. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா
லைட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா டில் டெரஸ் வரைக்குமே போதுங்க. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவோம்னா டெரஸ் வரைக்கும் வேணான்ற மாதிரி நினைப்போம்ல, ஆனால் டெரஸ் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. நான் அது உங்களுக்கு காமிக்கிறேன். மேலே போகும்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத் இருக்குது, அதை நம்ம பார்த்துடலாம். கிச்சனை பார்த்துடலாங்க. கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாப்ல கிரானைட் கொடுத்துருக்காங்க. கிச்சன் வால் டைல்ஸ் இருக்குது. ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் கார்னரில் இருக்குது. வாஸ்து பார்க்குறவங்களுக்கு ஏற்ற மாதிரி சவுத் வெஸ்ட் கார்னரில் கிச்சன் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. உங்களுக்கு கிச்சன் சிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் வச்சு வாஷ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ட்ரே. இது யூட்டிலிட்டி ஏரியா. பின்னாடி ஒரு கொள்ளை என்ட்ரன்ஸ் இருக்குது. யூட்டிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நோட்டபுளாக கவனிக்க வேண்டிய விஷயம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கார்டன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் எல்லாம் பிசிசி போட்டு கவர் பண்ணிட்டாங்க. ஏன்னா நிறைய பில்டர் என்ன பண்ணுவாங்கன்னா பிசிசி போட்டு கவர் பண்ணுறன்ற பேரில் சுற்றி கவர் பண்ணிடுறாங்க, செடி வைக்க முடிய மாட்டேங்குதுல்ல. ஆனால் இங்கே பாருங்கள், என்னதான் இவங்க சைடில் இந்த கேப்பில் கவர் பண்ணியிருந்தாலும் இங்கே வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ், ஃப்ரண்ட்டில் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ். நீங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அம்மாக்களுக்கு ரொம்ப பிடிச்ச முருங்கை மரம், வாழை மரம் அதெல்லாம் வளர்த்துக்கலாம். எதுக்கு தட்டில் சாப்பிட்டுட்டு அதை கழுவிக்கிட்டு இருக்கணும்? எல்லாம் வாழை மரத்தை கட் பண்ணி அதில் சாப்பிட்டு அப்படியே தூக்கி போட்டுடலாம் தானே பண்ணுவீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாழை மரம் வளர்த்துக்கலாம். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் லேண்டுங்க, நல்லா க்ரீனிஷாக இருக்கும். நல்லா வளர்ந்து வந்ததுன்னா கண்ணுக்கு பார்க்க பச்சை பசேன்னு இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. அப்பார்ட்மெண்ட்ஸே இங்கே கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வர வழியிலே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட் கம்பெனி வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீராம் சங்கரி அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐஎஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. எஸ்ஐஎஸ் அப்பார்ட்மெண்ட் காயிரம்பேட்டில் இருக்குது. பட் இந்த ரோட் பெல்ட்லேயே இன்னொரு அப்பார்ட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் வரும்போது நான் பில்டர்கிட்ட கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறேன். இல்லை அப்படின்னாலும் கேட்டுருங்க. எந்த டவுட்ஸாக இருந்தாலும், எந்த பில்டர்ட்டாக இருந்தாலும், எந்த டெவலப்பராக இருந்தாலும் தயங்காமல் கேளுங்க. அது உங்களோட உரிமை. இந்த வீடு அப்படின்றது உங்களோட வாழ்க்கையவே சேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயம். சிறுக சிறுக சேர்த்த காசு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வலி, வேதனை, கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். உழைப்பு உங்களுக்கு தான் தெரியும். அதனால் தயங்காமல் ஓப்பனாக கேட்டுருங்க, ஓகேங்களா? மனசில் வச்சுட்டு அவங்க கொடுத்துருவாங்கன்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி பேச்சே இருக்கக்கூடாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப் இருக்குது. அதான் யூட்டிலிட்டி. டேப் இல்லாமல் எப்படி இருக்கும்? கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குது. வயசானவங்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க, யாராவது இந்த வீட்டில் இருக்க போகிறீங்க அப்படின்னா இந்த பெட்ரூம் எடுத்துக்கலாம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு பிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. கொசு வலையோடு இருக்குது. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. சுவிட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பிட் பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். இன்டீரியர் ஒர்க்லாம் அடிஷ்னல் தான். ஆக்சுவலாக இங்கேருந்து பார்க்கும் போதே அழகாக இருக்குது இந்த டேக். அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஸ்டார் கேஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத், இந்தியன் ஸ்டைல் கிளாஸில் கொடுத்துருக்குறாங்க. சீலிங் வரைக்கும் உங்களுக்கு வால் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டார் கேஸுக்கு கீழே இருக்குது இந்த பாத்ரூம். வால் மிக்ஸ் இருக்குது பேரிவேர் பிராண்டில். இந்த மாடல்லாம் ரேட் அதிகங்க, பெரிய ஹோட்டல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் ஸ்டைல் கிளாசெட்டுக்கும் கன்சீல்டில் உங்களுக்கு வந்து டப்பு கொடுத்துருக்குறாங்க உள்ள, அதாவது அந்த டேங்க்கு. நீங்கள் ஃப்ளஷ் பண்ணுறது அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டில் லேண்ட் ஆன உடனே ஒரு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட இருக்குது, கொசு வலையோடு இருக்குது. நிறைய பேர் வந்து இதை ஃபுல்லாக கிளாஸ் கொடுத்து கவர் பண்ணிடுவாங்க. ஸ்டார் கேஸுக்கும் வென்டிலேஷன் வரணும் அப்படின்றதுக்காக இது பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. இந்த விண்டோ இருக்கக்கூடிய வால்லையும் வந்து பார்த்திங்கன்னா டிசைனாக பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது அந்த லைட் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு மேலே வரைக்கும் வருது. இந்த கிரனைட்டுக்கும் இந்த லைட்டுக்கும் இந்த எஸ்எஸ் சாண்டிலுக்கும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. மேலே வந்து லேண்ட் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாபி இருக்குது. அப்படி இருங்க, பொறுமை. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐவரி கலரில் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலரில் இருக்குது. டைல்ஸ் கலர் மட்டும் மாறுது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு லாபி ஸ்பேஸ் இருக்குது. இங்கே வந்து ஒரு டிவி நீங்கள் மவுண்ட் பண்ணிக்கலாம். மேலே வந்து லேண்ட் ஆன உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் செகண்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 சைடு பிவிசி விண்டோ வித் கிரில்லோட இருக்குது, கொசு வலையோடு இருக்குது. பால்கனி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, அட்டாச் பாத் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாஸெட்டில் கொடுத்துருக்குறாங்க. பேரிவேர் பிராண்டில் இருக்குது. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் அதிகம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேங்க் இருக்கும்ல, வாட்டர் டேங்க், இந்த கிளாஸெட்டோடது, அது வந்து பார்த்தீங்கன்னா கன்சீல்டு மாடல். இது வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது. எல்லாமே பேரிவேர் பிராண்ட் தான். உங்களுக்கு யூபிவிசி வென்டிலேட்டர் இருக்குது. ஆக்சுவலாக இந்த டைல்ஸ்லாம் நல்லா ஸ்பேஸர் போட்டிருக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்க நல்லா அமைப்பாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால்கனி.
நல்லா ஸ்பேஷியஸான ஒரு பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல இருக்குது, வித் கிளாஸோடு இருக்குது. அதனால் ஃப்ரண்ட் எலிவேஷன் ரொம்ப நல்லாவே வந்துருந்தது. எங்கெங்கே டைல்ஸ் யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால் டைல்ஸ், அந்த வால் டைல்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராக் ஃபினிஷில் இருக்கக்கூடியது. எக்கி எடுத்தாலும் தெரியாது, நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். கேமராமேன் எக்கி எடுக்கிறாரு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அங்கே நின்று எடுக்கும்போது. அதே மாதிரி அங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உட்டன் தீமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எங்கே லைட் யூஸ் பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நான் லைட்டில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோவும் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் ஆல்ரெடி வீடியோவில். ஏன்னா இப்போ பொழுது சாயிற டைம் இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்கக்கூடிய 3rd பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்குறாங்க. கொசோலையோடு இருக்குது, செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. கிரே தீமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் எனக்கு பர்சனலாக பிடிக்கும், நல்லா இருக்குது. இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்சீல்டு டேங்க் இருக்கக்கூடிய மாடல். சீலிங் வரைக்கும் 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பாத்ரூம்லையும் அதுதான், அதாவது பக்கத்து ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச் பாத்ரூம் அதுதான். வாஷ் பேஷன் இருக்குது, வால் மிக்ஸ் இருக்குது, யூபிவிசி வென்டிலேட்டர். ஆக்சுவலாக இந்த பெட்ரூமில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம், பேக் சைடில் இருக்கக்கூடிய பெட்ரூமே எனக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஒரு பால்கனி இருக்குது. உங்களுக்கு கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல கொடுத்துருக்குறாங்க. டைல்ஸ் இருக்குது, நல்ல வியூவுங்க. நல்லா விவசாய நிலத்தை பார்த்துட்டு நல்லா காற்று வாங்கிட்டு இருக்கலாம். ஆக்சுவலாக இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா ஜில்லுன்னு இருக்குது. ஏன்னா நான் திருமுலிசை முடிச்சுட்டு இங்கே வரேங்க, டைம் ஆகிடுமேன்னு சொல்லி கொஞ்சம் சீக்கிரமாக தான் வந்தேன், ரொம்ப சல்லுன்னு தான் வந்தேன். மழை லைட்டாக பெய்கிற மாதிரி இருந்துச்சு, ட்ரெஸ்ஸில் லைட்டாக தூரிச்சு. நான் கூட ஐயோ மழையினாலே போகிறோம் ரொம்ப ஜாலி அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா மழை நம்மளை ஏமாத்திருச்சு. மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அப்படியே போய் மழையில் நின்றும் போல் இருக்குங்க, பெய்ய தான் மாட்டேங்குது. ஓகே, பின்னாடி வந்து ஒரு நல்ல ஒரு வியூ ஸ்பாட் இருக்குது இந்த பெட்ரூம்க்கு. அந்த இடம் டெவலப் ஆகிற வரைக்கும் வியூ பார்த்துட்டு இருந்துக்கலாம். இப்போ டெரஸ் போயிடலாம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டெரஸ் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் நோட்டபிளாக கவனித்த விஷயம். மேலே வந்து லேண்ட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டருக்குள்ளே ப்ரொவிஷன் இருக்குது, கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, எல்லாம் ஒரே இடமா மேலே அடங்கிடுச்சு. டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தட்டோடு பறிச்சிருக்கிறாங்க. சிட்டெக்ஸ் வாட்டர் டேங்க், 1000 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. ஒரு பர்கோலா இருக்குது. இந்த பர்கோலாவில் கூட நீங்கள் ஊஞ்சல் போட்டுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி ராட் கொடுத்துருக்குறாங்க. இப்போதைக்கு வந்து ஃப்ளவர் பாட் இருக்குது. ஓகே, அதோ எஸ்ஆர்எம் ஜோகோ தெரியுது பாருங்கள். முக்கியமாக இந்த கேடரில் ஜோகோவில் வேலை பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் இருக்கீங்க அப்படின்னா ப்ரிஃபர் பண்ணலாம். மஹேந்திரா சிட்டி கம்பெனிஸ், மறைமலை நகர் கம்பெனிஸில் இருக்கீங்க, ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகேங்களா ப்ரோ, ஆக்சுவலாக வீடு ஹோம் டூர் பண்ணியாச்சு, ரொம்ப நல்லாவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறீங்க. 7 ஸ்டோன் பில்டர்ஸ் யார் அப்படின்றத சொல்லிவிட்டு எனக்கு இந்த வீட்டோட ரேட்டை சொல்லுங்கள். ஹலோ, 7 ஸ்டோன் பில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா என் பேர் சந்தோஷ்குமார். ஆக்சுவலி நான் தான் எம்டி ஆஃப் 7 ஸ்டோன் பில்டர்ஸ். எங்கள் ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா காயரமேடு, கூடுவாஞ்சேரியிலேருந்து காயரமேடு ஜங்ஷன் இருக்குது இல்லையா, அங்கே தான் ஆஃபீஸ், நம்ம வீடு எல்லாமே அங்கே தான் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இந்த லொக்கேஷனில் பண்ணியிருக்கோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா இப்போது சேலுக்காக 3 வீடு பிளான் பண்ணோம். 3 வீட்டில் ஒரு வீடு வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இந்த ஃபஸ்ட்டில் இருக்க வீடு, இன்னும் 2 வீடு அவைலபிள் இருக்குது. இதோட ப்ரைஸ் என்னென்னா 72 lakhs கோட் பண்ணோம். இப்போது என்னென்னா இந்த சம்மர் இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் ஆகிறதுனால அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றனால நாங்களே நெகோஷியபிள் பண்ணி 69 lakhs ஃபைனல் ப்ரைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கும் மீறி எதாவது வேணும்னா நேரில் வந்தால் நம்ம பேசி பெஸ்ட் ரைட்டு வசந்த்காக கூட கண்டிப்பாக பண்ணி கொடுத்துடலாம். கண்டிப்பாக நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு வரும்போது வசந்தோட அண்ணா, அக்கா, அம்மா, அப்பான்னு சொல்ல மறக்காதீங்க. இல்லை நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு இங்கே பேசுகிறீங்க அப்படின்னாலும், எப்படி இருந்தாலும் நீங்கள் சுற்றி வளைச்சி பேசினாலும் டேரெக்டாக பில்டர்கிட்ட தான் பேசுகிற மாதிரி வரும் இல்லையா. பேசிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண ஆள் இருப்பாங்க. அதனால் வரும்போது கால் பண்ணிவிட்டு வாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. லோன் எப்படி? இப்போ லோன் பார்த்தீங்கன்னா நம்ம ஓவராலாக இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 70 lakhsனா இப்போ 80% லோன் போனோம்னா 60 lakhs வந்து உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. ஸோ ஒரு 15 lakhs கையில் இருந்தால் நம்ம ஓவராலாக 60 lakhs லோன் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் வந்து நீங்கள் தான் கவர்மெண்ட்டுக்கு பே. ஆமாம், அது இன்க்ளூட் தான் சொல்கிறேன் அந்த 15 lakhs. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கூடுவாஞ்சேரி இந்த கேடரில் நீங்களே வீடு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது வீடு பார்த்துட்டு இருக்கேன்னு உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்று நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க ஒன்று எடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை ஃப்ரம் வசந்த். பாய் கைஸ்.